சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 9வது திருப்பதிகம், அதாவது திருக்களந்தை ஆதித்தேச்சரம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திற்கு உரித்தான முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. புறநீர்மை என்ற பண்ணில் அமைந்தது. இந்த திருத்தலம் இப்போது களப்பால் என்று அழைக்கப்படுகின்றது. அற்புதமான ஒரு சிறிய தலம் என்றாலும் மிக அற்புதமான ஒரு கோயில் என்றுதான் சொல்ல வேண்டும். பெருமான் அத்தனை அழகாக இங்கே இருக்கிறத பார்க்கலாம். திருஞான சம்பந்த சுவாமிகளும் நம்ம அப்பர் பெருமானுடைய திருவுருவங்களும் அங்கே இருக்குது. அதே மாதிரி கருவூர் தேவருடைய திருவுருவம், நம்மளுடைய மூர்த்தி நாயனாருடைய திருவுருவமும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ நேரடியாக முதல் பாடலுக்குள்ளால போகலாம். திருச்சிற்றம்பலம். கலைகடம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினில் பெற்றெடுத்தேனக்கே மூலை கடந்தருளும் தாயினும் நல்ல முக்கணனூரை விடம் போலும் மலை கோடைந்தனைய நெடுநிலை மாடம் மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அந்தண்ணீர் களந்தை அணிதிகள் ஆதித்தேச்சரமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அற்புதமான ஒரு பாடல். அதாவது கலைகளை பெருமான் நமக்கு கொடுக்கின்றார், அதனுடைய பொருள் விளக்கத்தோடு கொடுக்கின்றார். ஏன் அப்படின்னா, எங்க பெருமான் யார் தெரியுமா? தாயை விட, அதாவது இந்த உலகத்துல பரிவுடையவள் யார் அப்படின்னு கேட்டா ஒரு தாய் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா? ஒரு பெண் எத்தனை மிருதுவாக, எத்தனை அமைதியாக, எத்தனை பொறுமையோடு இருப்பாளோ, அதே நேரத்தில் தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று வரும்போது அந்த தாயை விட ஆக்ரோஷமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்படிங்கிறத நாம் மிருகங்களில் இருந்து இன்று கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னா, சின்ன பூனையாக தான் இருக்கும், ஆனால் ஒரு பெரிய நாய் கூட அப்படி சண்டை போடும் தனது குட்டியை காப்பாற்றுறதுக்காக. பறவைகளும் அதே மாதிரி தான், சின்ன குட்டியாக இருக்கும், ஆனால் அதை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் பறவை பெரிய பருந்து கூட, பூனைகள் கூட, பாம்பு கூட எல்லாம் சண்டை போடுறத நாம் இன்னைக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு தாய், அந்த தாயை விட தயாவாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான். ஏன் அப்படின்னா, தாய் இந்த உடலை தான் காப்பதுக்காக முயற்சி செய்கின்றாள், ஆனால் பெருமான் இந்த உயிரை காத்து அருள் செய்வதற்காக முயற்சி செய்கின்றார். அது மட்டும் இல்லை, பெருமான் நினைத்தால் நமக்கு ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியும். அதைத்தான் முதல் வரியிலே கலைகள் தம் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை மெதுவாக ஊட்டுவாளோ, அதுபோல பெருமான் விளக்கம் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த விளக்கத்தை தந்து அருள் செய்கின்றார். அந்த குறிப்பை நமக்கு முதல் பாடல்லையே மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமான், எங்கள் பெருமான் யார்னா முக்கண்களை உடையவர். அவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, திருக்களந்தை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தேச்சரம் என்ற திருத்தலம்தான். இங்க வேதங்கள் விடாமல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்கின்றார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாடல் மூலமாக அழகாக உணர்த்துகின்றார் கருவூர் தேவர். ஏதாவது ஒரு விஷயம் புரியலை அப்படின்னாக்க 10 பேர்கிட்ட 15 பேர்கிட்ட கேட்குறத விடுத்து பெருமான் முன்னால் போய் உக்காந்து, சாமி எனக்கு இதுக்கு புரியலை, இதை யார் மூலமாக எனக்கு நீ புரிய வைக்கணுமோ புரியவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்தமாக சரணாகதி தத்துவத்தில் சரணடைந்து பெருமானிடம் அப்படியே உட்கார்ந்துருந்தா போதும். பூனைக்குட்டி எப்படி அக்கடான்னு உட்கார்ந்துருக்குமோ அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தா, தாய் பூனை எப்படி அந்த குழந்தையை பாதுகாக்குமோ அதுபோல பெருமான் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, யார் மூலம் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து அருள் செய்வார். அதுதான் இன்றைய முதல் பாடல் நமக்கு உணர்த்துகின்ற அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். சந்தன களபம் துதைந்த நன்மேனி தவளவன் பொடி முழுதாடும் செந்தழலுருவில்
பொலிந்து நோக்குடைய திருநூதல் அவர்க்கிடம் போலும். இந்த நவிலங்கள் எரிபுனம் தீப்பட்டு எரிவதொத்தெழு நிலை மாடம். அந்தணர் அழலோம் பாலை பூனல் கலந்தை அணி திகழாதித்தேச்சரமே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அழகான ஆழமான பாடல். அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, சிவந்த எரி உருவமாக ஆடிக்கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எரி உரு என்று சொல்லியாச்சினாலே நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை. அப்படிப்பட்ட நெருப்பு வடிவமாக இருந்தாலும் அவர் உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருந்தாலும் திருநீரு அழகாக பூசப்பட்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மை புனிதமாக்கக்கூடியது திருநீரு. சாத்திரங்கள் சொல்லுவது போல, பசுவின் மலம் அன்றே இன்று அதாவது நாமளும் பசுதானே, பசுவின் மலத்தை அறுப்பது அப்படின்னு நாம் பார்த்துருக்குறோம். திரு களிற்றுப்படியார்லேயும் சரி, திரு உந்தியார்லேயும் சரி. அந்த குறிப்பை இந்த பாடலில் வைத்து, அதே நேரத்தில் காடுகளில் வந்து நிறைய மரக்கட்டைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அதையெல்லாம் வெட்டி விட்டது பிறகு அதை எரிக்கின்றார்களாம். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, சில இடங்களில் வந்து இன்றும் அது வழக்கத்தில் இருக்கிறத ஒன்றை பார்க்க முடியும். கரும்பெல்லாம் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அதை அறுவடை செய்த பிறகு அங்கே வந்து நெருப்பு போட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த வேர்கள் வந்து மீண்டும் அதனால் பூமிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதும், எரித்த பிறகு அந்த சாம்பல் அந்த இடத்துலையே வந்து உரமாக மாறி அடுத்து வளரப்போகிற பயிர்களுக்கு மிகவும் அதுக்கு தேவையான சத்து கொடுக்கும் என்பதற்காகவும் எரிப்பார்கள். நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அண்ணாமலையாரை சென்று சேர வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலந்தை ஆதித்தேச்சரம், ஆதித்யன்னா சூரியன், அங்கே வந்து நெருப்பு வடிவத்தில் தான் அங்கேயும் இருக்கின்றார். அப்போ நாம் ஏன் பெருமானை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய பாவ வினைகள், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தனுகரண புவனபோகம் மூலமாக ஏன் நம்ம இந்த தனுகரண புவனபோகம் வந்திருக்கிறோம் இதை நாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம வினை காரணமாக பெருமான் நமக்கு கொடுத்தது இல்லையா? அப்போ அந்த வினையை அழிப்பதற்கு பெருமான் அண்ணாமலையாராக வருகின்றார், ஆதித்தேச்சரனாக வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்வதாக பார்க்கின்றோம். ஆக நாம் பெருமானிடம் சரண் அடைந்தால், நம்பி ஆரூரர் சொல்லுவது போல, திருத்தி திருத்தி என் சிந்தை இடம் கொள் கையிலாயா என்று சொல்லுவார். இந்த மனம் என்பது காடாக இருக்கின்றது, அதை திருத்தி அதில் என்ன விவசாயம் செய்ய வேண்டுமோ பெருமானே அது உன் விருப்பம் அப்படின்னு பெருமானிடம் அப்படியே அக்கடான் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய பாடலுடைய அழகான பொருளாக அமைகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல். திருச்சிற்றம்பலம். கரியறியிடம்தான் செய்யறி ஒரு பால் கழுத்தில் ஓர் தனி வடம் சேர்த்தி முனிவர் தம்முடால் நிழல் கீழ் முறை தெரிந்தோருடம்பினராம் இருவரே முக்கண் நாற்பெருந்தடந்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரே ஆகில் அவரிடம் கலந்தை அணி திகழாதித்தேச்சரமே. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்றைய பாடல் வந்து எண்ணலங்காரமாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது பெருமான் வந்து ஒரே ஆள் தான், ஒருத்தராகத்தான் இருக்கின்றார், ஓர் உடம்பினர். ஆனால் அங்கேயே 2 பேராக இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை இங்கே நமக்கு சொல்லி, அவருக்கே 3 கண்கள் இருக்கின்றது, 4 தோள்கள் இருக்கின்றது, மறைகளெல்லாம் தேடிக்கொண்டு அலைய அப்படிப்பட்ட பெருமான் யாருக்குமே அகப்படாமல் அரியவராக இருக்கின்றார், அறியப்படாதவராக இருக்கின்றார். ஆனால் அவர்தான் இந்த கலந்தை ஆதித்தேச்சரத்தில் அழகாக வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் எப்படி இருக்கிறாராம், ஒரு பக்கம் கரிய நிறமாகவும் மற்றொரு பக்கம் வெண்மை நிறமாகவும் இருக்கின்றாராம். செம்மேனி அம்மான் நம்ம சிவபெருமான். அப்போ ஒரு பாதி சிகப்பாக இருக்குது அப்படின்னா பெருமானோடைய அவருடைய வண்ணம், இன்னொரு பக்கம் கருமையாக இருக்குது அப்படின்னா
திருமாலை பெருமான் தனது உடலில் சேர்த்து வைத்த அந்த கோலத்தை காட்டி, அல்லது அம்மையும் கருப்பு நிறம்தான், அதனால அந்த கரியரே என்றால் அர்த்தநாரீஸ்வரராகவும் எடுக்க வாய்ப்பிருக்கு. ஆனால் இருவரும் அப்படின்னு, அதாவது அடுத்தது 3வது வரியிலே பார்த்தீங்கன்னா இருவரே என்று வருவதனால அங்கே அர்த்தநாரீஸ்வரர் சொல்றதுனால மேலே சொல்லப்படுவது மகாவிஷ்ணு என்று தான் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் தனது கழுத்தில் அழகான எலும்பு மாலையை கட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தான் எங்கள் திரு ஆதித்தேச்சரம் என்ற இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான், எங்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு. அதாவது வேதங்களுக்கு மறைகளுக்கெல்லாம் அரியவராக இருக்கின்றார், ஆனால் அடியார்களுக்கு எளியராக இருக்கின்றார். ஏன் அப்படின்னா, நான் பார்த்து விடுவேன் என்று யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு எட்டாதவனாகவும், அன்பினால் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி மொத்தமாக சரண அடைந்தவர்களுக்கு பெருமான் எளியவனாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லும் அற்புதமான ஒரு கருத்தாக அமைகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டர்க்கு அரியரே பாவியேன் செய்யும் புழையலாம் பொறுத்தென் பிணி பொறுத்தருளா பிச்சரே நச்சரமெளிரும் குழையராய் வந்தென் குடி முழுதாளும் குழகரே ஒழுகு நீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்தை அணி திகழ் ஆதித்தேச்சரமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பெருமான் யாருக்கு அணுக்க தொண்டு, அதாவது ரொம்ப பக்கத்திலேயே இருப்பார், யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல் இந்த பாடல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமான் அன்பர்களாக இருப்பவர்கள் கூட அன்பராகவே இருக்கக்கூடியவர். நாம் உருகி நின்னோம் அப்படின்னா பெருமான் நம்ம கூடவே நிற்பார். நாம் புறம் தள்ளினோம் அப்படின்னா பெருமான் தூரத்தில் தான் பக்கத்தில் தான் இருப்பார், ஆனால் நாம் தூரமாக விலக்கி வச்சதுனால அங்கிருந்தே பார்த்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட குறிப்பு தான் இன்றைக்கு நமக்கு இந்த 4வது பாடலில் சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது பெருமான் நம்ம மேலே கொண்ட அன்பு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் அதை எடுத்துக்கிட்டோமா எடுக்கலையா அப்படிங்கிறது தான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னா முதல்ல சொல்கிற மாதிரி பழையராம் தொண்டர்க்கு எளியர் அப்படின்னு நிற்கிறாரு. நாம் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னா மிண்டர்க்கு அரியர் என்று நிற்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் யார் அப்படின்னா, நாங்கள் செய்கின்ற பாவங்களை பொறுத்து எங்களுக்கு வரக்கூடிய பிணிகளை தவிர்த்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னா, இந்த உடலை கொடுத்ததே காயம் என்ற பெயர். காயம் என்றாலே வலி இருக்கத்தான் செய்யும். அப்போ உடல் எடுத்தாலே வலிதானே. அந்த வலியை போக்குவதற்காக பெருமான் கருணை நம்ம மேலே பொழிய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த முதல் 2 வரிகள்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் தான் குழைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார், அழகனாக இருக்கின்றார். அவரே கங்கையை சூடிக்கொண்டும் இருக்கக்கூடிய இளமை வாய்ந்தவர். அவர்தான் கலந்தை ஆதித்தேச்சரத்தில் இருக்கக்கூடிய வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த 4வது பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற அழகான ஒரு குறிப்பு. இதில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லா பாடல்கள்லையும் பார்த்திங்கன்னா புறத்திணை அகத்திணை அப்படின்னு 2 வரும் இல்லையா. இதில் அகத்திணை என்று பார்த்தோன்னா அதில் ஒருதலை காதல் என்று ஒன்று வரும். உண்மையாக சொல்லப்போனால் ஒருதலை காதல் என்று சொல்லப்படுவது பெருமான் நம்மேல் கொண்ட காதல் தான். பெருமான் எப்போதுமே நம்மேல் அன்பாகவே இருக்கின்றார். அப்போ அந்த கைக்களை என்று சொல்லப்படுவது பெருமான் நம்ம மேலே கொண்ட அன்பு. நாம் ஏற்றுக்கிட்டோமா இல்லையா, நாம் பெருமானை உணர்கின்றோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம், பெருமான் நம்ம மேலே பெருமான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவுக்கு நாம் அவருக்கு செய்ய முடியாது, ஆனால் செய்ய முயற்சி செய்யலாம். முயற்சி செய்தாலே அவர் நமக்கு எத்தனை அன்பாக, அவருக்கு எப்படி பிடிக்குமோ நம்மை அப்படி மாற்றி அவருடைய
வழியில் நம்ம நிறுத்துவது, அவரே நிறுத்த வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மள நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். ஆக போயிட்டுருக்கிற பாதை சரியான பாதையா என்பதை மட்டும் பெருமானிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், சரியான பாதையில் அவரே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த 4வது பாடல் நமக்கு சொல்லக்கூடியது. ஆக நம்ம பழையராம் தொண்டராக இருக்கின்றோமா அல்லது மிண்டராக இருக்கின்றோமா என்பது பெருமான் தான் முடிவு செய்யணும். ஆனால் பழையராம் தொண்டரில் நாம் வரணுங்கிற ஒரு ஆசையையும் விண்ணப்பத்தையும் பெருமானின் திருவடிகளுக்கு வைத்து இந்த பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவோடம்பதனில் தவளமே களபம் தவளமே பூரினோல் தவளமே முறுவலடரவும் துவளுமே கலையும் துகிலுமே ஒரு பால் துடியிடையிட மருங்கொரு தீ அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அணி திகழ் ஆதித்தே சரமே. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு பாடல். அதாவது தமிழுக்காகவே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நாம் படிக்கலாம். எத்தனை அழகான சொற்றொடர்களை அமைச்சிருக்கிறாரு பாருங்க. பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே உடம்பதனில் தவளமே களவும் தவளமே புரிநூல் தவளமே முறுவல் அப்படின்னுட்டு அழகான சொற்றொடர்கள். இதில் பெருமானோடைய சடாமுடி சிவப்பு நிறமாக பவளம் போன்று இருக்கின்றது. அவருடைய இதழ்கள் உதடுகள் அழகான பவள நிறத்தில் இருக்கின்றது. அவரது உடம்பே பவள நிறத்தில் இருக்கின்றது. அதில் அழகான திருநீர் வெண்மை நிறத்தில் கொண்ட திருநீராகவும் முப்புரி நூல் என்பது வெண்மையாகவும் அவர் ஒரு புன்முறுவல் கொடுக்கின்றார். அதில் பற்கள் வெண்மை நிறமாகவும் இருக்கின்றது. அவருடைய ஆடை, அந்த ஆடை நழுவி விழாமல் இருப்பதற்கு பாம்பை கச்சாக கட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் ஒரு பக்கம் பார்த்தா தோல் உடுத்திருக்கின்றார். ஏன்னா அது பெருமானுக்குரிய பாகம். இன்னொரு பாகத்தில் அழகான பட்டாடை அணிந்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா அது அம்மையுடைய பாகம். அப்படி அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கக்கூடிய அழகனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் வசிக்கின்ற இடம் கலந்தை ஆதித்தை சரம் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற பாடல். இதில் என்னன்னா, இந்த பவளம் என்று சொல்லப்படுவது, சிவப்பு நிறம் என்று சொல்லப்படுவது பெருமானுக்கே உரித்தானது. அதனால தான் செம்மேனி அம்மான் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது அருள் செய்யக்கூடிய ஒரு நிறமாக நாம் இங்கே நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி வெண்மை என்று சொல்லப்படுவது சத்துவீக குணம். ஆக பெருமான் சத்துவீக குணம், நிர்குணன், அவருக்கு குணமே கிடையாது. ஆனால் நமக்காக சத்துவ குணம் தாங்கி வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் இன்றைய பாடல் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. ஆக பெருமானை பார்க்கவே முடியாது என்று சொல்லப்படுகின்ற பெருமானை நம் கண்முன் கொண்டு வந்து அழகாக நிறுத்துகின்ற பாடல் தான் இந்த 5வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறை திலங்கினவே போலுமே முறுவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குழைவரே கண்டவருண்டது ஆலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தே சரமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமானை எத்தனை அழகா, அதாவது வருணிச்சு சொல்ற ஒரு அற்புதமான பாடல். கலந்தை ஆதித்தேச்சரம் என்று இடத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷம். விஷம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். உடம்பெல்லாம் கருத்து போயிடும், ஒரு விகாரப்பட்டுடும் இந்த உடல். ஏன்னா விஷம் எடுத்த உடனே உடல் மாற்றம் அடைவது என்பது இயல்பு. ஆனால் எங்கள் பெருமான் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டது என்னமோ விஷம்தான்ப்பா, ஆனால் என்ன ஆயிடுச்சுதுன்னா உடம்பு முழுக்க நீளமாகலை, கண்டம் மட்டும் நீளமாயிடுச்சுதான், ஒரு இடம் மட்டும். இப்போ ஒன்றும் கிடையாது, ஊசி போடுறோம். இப்போ எல்லாருமே கோவிடுக்கு வேக்சின் போட்டுட்ருக்குறோம் இல்லையா, அதையே எடுத்துக்குவோமே.
கையில் வந்து வேக்சின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஊசி போட்ட உடனே அது கைக்கு மட்டுமா வேலை செய்யும்? இல்லை இல்லையா, உடம்பு முழுக்கைக்கு தானே வேலை செய்யுது. அப்போ உடம்புல கோவிட் தாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஊசி போடுறோம். காய்ச்சல் வருது, எதுனாலுமே சரி, ஒரு உடம்புல மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் மூட்டு வலிக்கு நம்ம மாத்திரை எடுத்துக்கணும்னா தொண்டை வழியாக தான் போடுறோம், வாய் வழியாக தான் போடுறோம். ஆனால் அது வந்து மூட்டில் கரெக்டாக போய் மூட்டில் மட்டுமா அது சரி பண்ண போகுது அப்படின்னா உடம்பு முழுக்க உள்ள வலிகளை வந்து அது சரி பண்ணுது இல்லையா. ஆனால் பெருமான் பாருங்கள், விஷத்தை சாப்பிட்டாராம், தொண்டை மட்டும் நீளமாச்சு தான், உடம்பு முழுக்க நீளமாகலையாம். என்ன ஒரு விசித்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சாப்பிட்ட வாய் என்னமோ பவள நேரத்தில் அப்படியே செவச்சவேன்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சிவப்பு நிறத்தில் இருக்குதான். பல்லும் கருத்து போகலை தெரியுமா, பல்லும் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகான புன்முறுவல் பூத்துட்டு இருக்கிறாராம். விஷம் சாப்பிட்டாரு, உடம்பு முழுக்க கருக்குன்னு பார்த்தாக்கா கண்டம் மட்டும் கருத்து இருக்கிறாரு. சரி, கண்டம் கருத்து இருக்க, வாய் சாப்பிட்ட வாய் எப்படி இருக்குன்னா அது சக்கச்சவேல்னு இருக்குதான். இவ்வளவையும் பார்த்த உடனே அச்சா என்ன அழகாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கண்டவர்கள் அவர் மேலே மையல் கொள்ளும் அளவிற்கு அழகு நிறைந்ததாக, அச்சோ அழகிதே, அவரை பார்த்த மாத்திரத்தில் என்ன ஒரு அழகு, அந்த முகத்தில் அவ்வளவு ஒரு தேஜஸ், அத்தனை ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கின்றது, என்ன ஒரு அழகு அப்படின்னு பெருமானை பார்த்து சொல்லும் விதமாக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இன்றைய பாடல். ஏன் அப்படின்னா பெருமான் முரண்பாடுகள் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் உட்கொள்ளுகின்ற விடம் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய ஆணவ மலம். அதனால தான் சோனசைல மாலையில் ஒரு இடத்துல கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுவார், சாமி நம்ம இன்னைக்கு வந்து பச்சை குத்தி இருக்கிறோம் இல்லையா, நந்தியும் பூலமும் நம்ம வந்து பச்சை குத்தி இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும், நம்ம வெயிலெல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் அது ஃபேட் ஆகும். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அதை டச்சப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பச்சை குத்துனா அதுதான் நடக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதில் பாருங்கள், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அதை அப்படியே வச்சு சொல்கிறாரு, சாமியை பார்த்து சொல்கிறார், சாமி உன் கருத்தில் கருப்பாக இருக்குல்ல உன் கண்டம், அது வந்து கொஞ்சம் அப்படி ஃபேடானா மாதிரி இருக்குது, நிறம் மங்குனா மாதிரி இருக்குது, அதுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு டச்சப் மாதிரி பண்ணணும், வா என்னோட ஆணவத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என் ஆணவம் அவ்வளவு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உன்னுடைய நிறம் வந்து அப்படி பளிச்சுன்னு தெரியும் அந்த விஷம், ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறம் கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நயமாக சொல்லுவார். அதை இந்த இடத்துல நாம் நினைவில் கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய ஆணவத்தை தான் பெருமான் வந்து விடமாக உட்கொள்கின்றார். அந்த விடத்தை அவர் எப்படி காட்டுகின்றார் நமக்கு அப்படின்னா கண்டம் மூலமாக. ஏன்னா வயத்தில் போச்சுதுனாக்கா நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் நமக்கு காட்டுவதற்காக உன் ஆணவ மலத்தை தான் நான் எடுத்து கொண்டிருக்கின்றேன், அதனால் பார்த்து நடந்துக்கொண்டு நமக்கு பாடம் சொல்லுவதற்காக அந்த கண்டத்தை காட்டி நிற்கின்றார். அதே நேரத்தில் நம்மளை பார்த்து நீ எப்படியும் கடை தேறிடுவாரா ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஒரு புன்முறுவல் சிரித்து கொண்டே நிற்கின்றார். அதை பார்த்தால்தான் அழகாக இருக்கின்றது. நாம் ரசிக்க வேண்டியது இந்த உலகத்தில் அந்த பெருமானுடைய அழகான புன்சிரிப்பு தான் என்பதை நினைவில் கொண்டு இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். தீக்கடா நினைந்து நெஞ்சிடிந்துருகும் தீரத்தவர் புறத்திருந்தாலச மைக்கடானைய என்னையாள் விரும்பி மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடா வண்ணம் காத்தென கருளே புரியவும் வல்லறியல்லே அக்கடாயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தே சரமே. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு பாடல். அதாவது பெருமானை நோக்கி பல அடியார்கள் தவம் இருக்கின்றார்கள். ஆனால் அவங்களெல்லாம் பார்க்காத பெருமான் எதுவுமே இல்லாமல் ஒரு பொறுப்புன்றதே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு அருள் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பை இன்றைய பாடல் சொல்கின்றது. அதாவது எப்படி சொல்கிறார் பாருங்க, மனம் நொறுங்கி இருக்கக்கூடிய அடியார்கள், பெருமான நினைச்ச மாத்திரத்தில் கண்களில் நீர் சொரிவதும் அவர்களுடைய நிலைப்பாடே வேறையாக இருக்கிற அடியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் பெருமான் வந்து ஆட்கொள்ளலை. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு கரிய எரும மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு கருவூர் தேவர் சொன்னாலும், இது வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, தன் உணர்ச்சி தனி உணர்ச்சி என்று சொல்லி, அந்த மாதிரி இதை வந்து அவருடைய நிலையிலிருந்து அவர் சொல்லலை, நம்மை போன்றவர்களுக்கு சொல்கிறாரு.
நாமளும் இன்னைக்கு பாருங்க, எங்கெல்லாமோ சுற்றி இருக்கிறோம், எப்படியெல்லாமோ வாழ்ந்திருக்கிறோம், எங்கெல்லாமோ போய் வந்திருக்கிறோம். ஆனால் நம்மை பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாருல்ல, அவர் பேரை சொல்ல வச்சிருக்கிறாருல்ல. எத்தனை அடியார்கள் பிறந்ததுலேருந்து பெருமானோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் நடுவுலையும் நம்மையும் உட்கார வச்சிருக்கிறாருல்ல பெருமான். அப்போ யோசிச்சு பாருங்க, பெருமானுடைய கருணை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னையுமா சாமி, அந்த என்னையுமா சாமின்னு சொல்லும் போதே அந்த நன்றி கடன் தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இன்று. இது வேற யாருக்கும் இல்லை, நமக்கு அருளி செய்தது. எப்படியெல்லாமோ எங்கேலாமோ போய் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாமோ வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு பெருமான் இன்னைக்கு கண்டமணியை கொடுத்து, திருநீரை கொடுத்து, சிவாய நம என்ற 5 எழுத்தை கொடுத்து அவர் வழியில நிற்க வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அந்த எரும மாடு வேற யாரும் இல்லை, நாம தான்றதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எனக்கும் பெருமான் அருள் செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு கவலை இல்லை. அக்கடான்னு நான் உட்காந்துருப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அக்கடா ஆகில் நான் அப்படியே உட்காந்துருப்பேன் சாமி. ஏன்னா நீ என்னை பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னை கைப்பிடித்து அழைத்து செல்கின்றாய் என்று எனக்கு தெரியும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று பெருமானிடம் சரணாகதியாக அமைதியாக உட்காந்துட வேண்டியதுதான். ஏன்னா இத்தனை நடத்திட்டு வந்தவருக்கு இனிமா நடத்த தெரியாது. அவர்கிட்ட நாம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நாம் அதற்கப்புறம் எந்த கவலையும் படக்கூடாது. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்க. பெருமான் தான் எல்லான்னு சொல்லிடுறோம், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நம்ம மூளையை தான் உட்காந்து கசக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரம் பெருமானை நினைக்கிறது கிடையாது. இது நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சொல்கிறது, டெலிகேட் பண்ணிட்டோன்னு வைங்க. ஒருத்தனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை இருந்தால் தானே நீ வேலையை கொடுத்த, பேசாமல் அவன் முடிச்சுட்டு வருவான். பின்னாடியே போய் நொய் நொய் நொயின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அதே குறிப்பு தான் இங்கே. சாமி நம்மளை விட திறமையானவர்னு தெரியுமில்ல, அவர்கிட்ட டெலிகேட் பண்ணியாச்சுல, நிம்மதியாக படுத்த உடனே தூங்கணும். தூக்கம் வரலை, பிரச்சனையை நினச்சி தூக்கம் வரலைன்னு வைங்களேன், நாம் இன்னும் முழுசாக பெருமான் கிட்ட ஒப்படைக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம மனசு உட்காந்து அதில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பெருமான் பார்த்துக்குவார்ப்பா, என்னை விட திறமைசாலி அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால் படுத்த மாத்திரம் அடுத்த நிமிஷம் தூக்கம் வரணும் இல்லையா? இதுவே நம்மளுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. நம்ம வாழறோமா, அதை சொல்ல மட்டும் செய்கின்றோமா, அல்லது சொல்வது போல வாழ்கின்றோமா அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டும் அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். மெய்யரே மெய்யர்க்கு இடு திருவான விளக்கரே எழுதுகோல் வாழையாள் மையரே வையம் பாலிதிரிந்துரையும் மாயானரே ஊழங்காலந்திருந்தும் பொய்யரே பொய்யர்க்கு அடுத்தவான் பளிங்கின் பொருள் வழி கீருள் கிழித்தெழுந்த ஐயரே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தே சரமே. இன்றைய பாடல் பெருமானோடைய சிறப்பு, அதாவது பெருமானுக்குன்னு சிறப்புன்னு ஏதாவது இருக்குன்னா எல்லாமே அவருக்கு சிறப்பு தான். ஆனால் இந்த பாடலில் சொல்கிற ஒரு அற்புதமான குறிப்பு என்னன்னா, உலக மக்களுக்கு நம் பொருட்டு பெருமான் எப்படி நிற்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. இதில் பாருங்க, பெருமான் அநீதிகள் ஆதித்தேச்சரம், அதாவது களந்தை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஆதித்தேச்சரம் என்ற திரு ஆலயத்தில் அழகு நிறைந்தவராக, அநீதிகள், அணி என்றால் அழகு, அழகு நிறைந்த இந்த திருத்தலத்தில் உமை ஒரு பாகனாக, அதனால தான் பாருங்க, ஒரு ஓவியம் தீட்டினால் போர் அம்மை இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட அம்மையை கூடவே வைத்திருக்கக்கூடிய பெருமான். ஏன்னா சி வ என்பதை பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது. சி மட்டும் அல்லது வா மட்டும் என்றால் நமக்கு அதனால எந்த பலனும் இல்லை உயிர்களுக்கு. அப்படிங்கிறதுனால இந்த சி வ என்ற 2 சொற்றொடர்களாக, 2 பதங்களாக பெருமான் நிற்கின்றார். எப்படி நிற்கின்றார் அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு. பொய்யருக்கு பொய்யர், மெய்யருக்கு மெய்யர். என்ன குறிப்புன்னா, நாம எதையும் எதிர்பார்க்காம சிவம் மட்டுமே முழுமுதற் பொருள், முழுமுதல் என்று நினைத்து பெருமானை வணங்கி நிற்க அவர் நமக்கு என்ன கொடுக்கின்றார் அப்படின்னா, இடு திரு ஆன விளக்கரே என்ற ஒரு சொல்கின்றார். திரு என்று சொல்லியாச்சுனாலே செல்வம், பொருள். அதுவும் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, நேத்திக்கு பணக்காரனாக இருந்தேன், இன்னைக்கு ஏழை ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல், அல்லது நேத்திக்கு நான் நல்லா படித்தேன், ஒரு காலத்தில் நல்லா படித்தேன், இப்போ என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்வி செல்வமும் இல்லாமல்,
செல்வம் என்று சொன்னால் நம்மை விட்டு விலகாத ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, நம்பி ஆரூரர் திருச்சோற்றுத்துறை பதிகத்தில் சொல்லுவாரு, தொலையா செல்வர் சோற்றுத்துறை இருக்கிற பெருமான் அப்படின்னு தொலையா செல்வன்ற ஒரு சொல்லுவார். ஏன்னா பெருமானுடைய பேரும் அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய செல்வம் யார் அப்படின்னா பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் தான் செல்வம் என்று உணர்ந்தவர்கள் மெய்யர்கள். அப்படிப்பட்ட மெய்யர்களுக்கு மெய்யவனாக இருக்கின்றான் பெருமான். அப்போ பொய்யர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலக இன்பங்கள் எல்லாத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் பொய்யர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமான் எங்க இருக்கிறாரா? மனத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாராம். ஏங்க மனசுக்குள்ளால போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, வெளியில எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். இன்னைக்கு பாருங்க, ஸ்பேஸ்ல உட்காந்துருந்தா கூட ஒரு ஸ்பேஸ் ஷிப் அனுப்பி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறோம். சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டோம். ஆனா மனசுக்குள்ள எத்தனை பேர் போய் ஆராய்ச்சி செய்து பெருமான் அங்கே இருக்கின்றார் என்பதை உணர்கின்றோம்? விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்ட அருளாளர்கள் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அருளாளர்களை தவிர மனிதர்கள் யார் உட்காந்து தியானம்னு பண்ணுறோம்? எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு போனோமா, ஒரு 10 பதிகத்தை படிக்கிறோம்னு சொல்கிறோம். பதிகம் படிப்பது என்பது நாம் பெருமானிடம் பேசுவது. ஆனால் பெருமான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நாம் அமைதியாக உட்காரணும் இல்லை? அப்படி செய்கிறோமான்னா இல்லையே. 10 பதிகத்தை படிக்கிறோம், படித்து முடித்த உடனே அப்பாடி இன்னைக்குள்ள பதிகத்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஊரு கதை, உலகத்து கதை, வீட்டு கதை எல்லாத்தையும் உட்காந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது பெருமான் நம்மளிடம் பேசுவது நமக்கு கேட்காமலே போய்விடுகின்றது இல்லையா? அதனால தான் பெருமான் பார்க்குறாரா, நான் உன் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், நீ எப்போ கண்டுபிடிக்கிறியோ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே ஒளிந்து கொண்டு இருக்கின்றாராம். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இருள் என்று சொல்லப்படுகின்ற இடம் அது எங்கன்னா மயானம். மயானத்துல ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் தான் இப்படி உண்மையானவர்களுக்கு உண்மையானவனாகவும் பொய்யானவர்களுக்கு பொய்யானவனாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. ஏன் மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா, அப்பர் பெருமான் சொல்லுவாரு தெரியுமா, தேடி கண்டு கொண்டேன் என் உள்ளே. பெருமான் எங்க இருக்கிறாராம்? என் மனசுக்குள்ள இருக்கிறாரு, அவரை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. நாம எப்போ பெருமான் அப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த விண்ணப்பத்தை பெருமானின் திருவடிகளுக்கு வைத்து இந்த 8வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். குமுதமி திருவாய் குவளையே களமும் குழையதே இரு செவி ஒரு பால் விமலமே கலையும் உடையரே சடை மேல் மிளிருமை போரி வரிநாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீர் அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அணிதிகள் ஆதித்தை சரமே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒரு குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும், அந்த அழகான தமிழர் மரபை எடுத்து சொல்லும் ஒரு பாடலாக பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா, தெரிந்த சில விஷயங்களை, அதாவது அழகான மலர்களை வைத்து பெருமான் இப்படித்தான் இருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல். அதாவது நமக்கு பெருமானை காட்ட முயற்சி செய்யக்கூடிய ஒரு பாடல். எப்படி இருக்கின்றாராம்? அவருடைய உதடுகள், அவருடைய கழுத்து, கரிய கழுத்து அப்படின்னாலும் குவளை மலர் போல இருக்கின்றதாம். குமுத மலர் போல அவருடைய இதழ்கள் இருக்கின்றதாம். பெண் ஒரு பாகராக இருக்கின்றதுனால இடது பக்கம் அழகான ஆடையை அணிந்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னா என்னென்னா சொல்லாமல் புரிஞ்சுக்கணும். வலது பக்கம் வந்து புலித்தோலை அணிந்திருக்கின்றார் அப்படின்னா. ஏன்னா அவர் வந்து நம்ம பெருமான் வந்து தோலை தான் ஆடையாக அணிந்து கொண்டிருப்பவர். ஆனால் அம்மை இருக்கின்ற பாகம் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகான ஒரு மேகலை அணிந்து ஒரு பட்டு ஆடை அணிந்த ஒரு கோலத்தோடு இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் காதுகளில் குழை அணிந்து கொண்டிருக்கின்றார். அதோடு நாகத்தை அணிந்து கொண்டு இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அழகான முகம். எப்படி இருக்கின்றது அப்படின்னா, தாமரை போன்ற முகம். தாமரை போன்ற முகமும் தாமரை போன்ற கண்ணும் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமான், அவருடைய திருவடிகள் பொன்னால் ஆனது போல இருக்கின்றதாம். ஏன் அப்படின்னா 2-3 பொருட்கள் இதில் இருக்கு. பொன் என்று சொல்லுவது எதிலையுமே களங்கம் அடையாத ஒரு உலோகம் என்பது நமக்கு புரிய வேண்டும். ஏன்னா அதில் உள்ள அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் இதில் வந்து அதனுடைய உள்ளே இருக்கிற அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா
அது அவ்வளவு சீக்கிரம் மாறுபாடு அடையாத ஒரு தன்மை கொண்டது பொன் என்று சொல்லப்படுவது. அதனால தான் பொன்னுக்கு அத்தனை மதிப்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பொன்னுடைய மதிப்பு பொன்னுக்கு தெரியாது, ஆனால் அதை போட்டிருப்பவர்களுக்கு தெரியும். பெருமானோடைய மதிப்பு அவருக்கு தெரியாது, ஆனால் நாம் அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவருடைய மதிப்பு தெரிந்து அவருக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட பொற்திருவடிகளை கொண்டவர். அது மட்டும் கிடையாது, அந்த பொன் திருவடிகள் என்று சொல்லப்பட களங்கம் அற்ற ஒரு திருவடிகள் தான் எங்களுடைய களங்கத்தை நீக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு திருவடி அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக, அதாவது இதில் எப்படின்னா பெருமானை மிக அழகாக வருணித்து நம் கண்முன் கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு பாடலாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமான் தான் கலந்தை என்ற இடத்தில் ஆதித்தேச்சரராக அழகாக வீற்றிருக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு குறிப்பை இந்த 9வது பாடலில் வச்சு நாம் பார்க்க முடிகின்றது. மேலோட்டமாக பார்த்தா பெருமானை வருணிப்பதாகவும் இருப்பது போல தோன்றினாலும் ஏன் அந்த இடத்துல தாமரையை சொல்கின்றார்கள், ஏன் அந்த இடத்துல பொன் சொல்கின்றார்கள் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக நாம் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சித்தாந்த கருத்துக்கள் கொண்ட ஒரு பாடல் தான் இன்றைய பாடல் நமக்கு கொடுத்து அருள் செய்திருப்பது. ஆனால் நாம் பாடலுடைய பொருள் ஓரளவுக்கு தொட்டு காட்டுவதனால இதோட இந்த பொழிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். நீரணங்க சும்பு கழனி சூழ் கலந்தை நிறை புகழ் ஆதித்தேச்சாரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலமலி கலை பயில் கருவூர் ஆரணம் மொழிந்த பவளவாய் சூரந்த அமுதம் உரிய தமிழ் மாலை ஏரணங்கிரு நன்கு இரண்டிவை வல்லோர் இருள் கிழித்தெழுந்த சிந்தையரே. திருச்சிற்றம்பலம். இது திருக்கடைக்காப்பாக அமைந்த ஒரு பாடல். அதாவது ஆரணம் மொழிந்த அப்படின்ற ஒரு குறிப்பை நமக்கு இதில் சொல்லி அருள் செய்கின்றார். என்ன அப்படின்னா, வேதங்களை ஓதிய கருவூர் தேவர் இந்த அழகான 10 பாடல்களை அழகிய தமிழ் மொழியில் கொடுத்து அருள் செய்திருக்கின்ற இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கின்றார். அதாவது ஏரணங்கு 2 4 2 இவை வல்லோர் இருள் கிழித்து எழுந்த சிந்தையரே அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கிறார். இருள் என்றால் நமக்கு தெரியும் ஆணவம். அந்த ஆணவம் என்ற இருளை கிழித்து எழுந்த சிந்தையர். அப்போ நம்ம மனசில் இருந்து ஆணவ இருள் முற்றிலுமாக நீங்க பெற்றவர்களாக இருப்பார்கள். யார் என்றால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் அப்படிங்கிற குறிப்பு. ஏன்னா பெருமானை பற்றின அழகான நிறைய குறிப்புகள் இந்த பதிகத்தில் வந்ததை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு பாடலையும் நாம் உள்வாங்கி பொருள் பொதிந்த பாடல்கள் இல்லையா, அதை எல்லாத்தையும் உள்வாங்கி நாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனத்தில் இருக்கக்கூடிய ஆணவ இருளை பெருமான் நீக்கியே தீருவார் அப்படிங்கிறது தான் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே சொல்கிறது. அதைத்தான் இந்த 10வது பாடலிலும் நமக்கு வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். அதுவும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாரு பெருமான் அப்படின்னா, நீர் வளம் நிறைந்த கலந்தை ஆதித்தேச்சரம் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அவர் எப்படிப்பட்டவர்னா, தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய திருவடி. பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா, மனிதர்கள் மட்டும் இல்லை, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனால் அவர்கள் அனைவரும் வந்து வணங்கக்கூடிய திருவடிகளை கொண்ட எங்கள் பெருமான். அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய இடம்தான் கலந்தை. இந்த கலந்தை என்ற திருத்தலத்தில் பாடி அருளிய இந்த 10 பாடல்களை பாடுபவர்களுக்கு சிந்தை தெளிவுற்று பெருமானின் திருவடியை அடையும் ஒரு பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய சாரமாக நாம் பார்க்கின்றோம். இதோடு 9வது பதிகத்தை பெருமான் கருணையால் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அடுத்த பதிகத்தை விரைவில் உங்களோடு சிந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.